சார் வணக்கம் சார். விஜய் அவர்கள் இன்றைக்கு வேலூர்ல பெரிய கூட்டம் நடத்தியிருக்கார். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? என் மேல கரூர் விவகாரத்துல என் மேல பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமா கேட்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அது இவருடைய நிகழ்ச்சி இல்லாமல் வேறு யாருடைய நிகழ்ச்சி? நடந்ததற்கெல்லாம் இவர் பொறுப்பு இல்லாமல் வேறு யார் பொறுப்பு? காலம் கடந்து அந்த கூட்டங்களுக்கு வருவது, முண்டியடித்து கொண்டிருக்கின்ற மக்கள், அதற்கு நடுவிலே இவருடைய பேருந்தை விட்டு நடுவில் போய் நின்று கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லி கூட்டம் மேலும் மேலும் அலைமோதி, சரி இதெல்லாம் கோர்ட் விசாரித்து கொண்டிருக்கிறது, நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி அதை விசாரிக்கிறார், சிபிஐ விசாரிக்கிறது, அவர்கள் சொல்லட்டும். ஆனால் நீயே பயந்து ஓடியவன் தானே, அந்த மக்களிடம் நிற்க முடியாமல், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யாமல் பயந்து ஓடி ஒரு 4 நாள் கழித்து கதவை திறந்து கொண்டு வெளியே பார்த்து என்னை எல்லாரும் பழி சொல்லுகிறார்கள் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். அதற்கு யார் பொறுப்பு என்று எத்தனை நாள் சென்று சொல்வது? பொறுப்பு உனக்குத்தான் இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, முதலில் அந்த மக்களுக்கு உதவுவது நம்முடைய பொறுப்பு என்கின்ற எண்ணமே இல்லையே. அடுத்த நாள் வரையில் அங்கேதான் இருந்திருக்க வேண்டும், மருத்துவமனைகளில் இருந்திருக்க வேண்டும், ஆட்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாமல் இது நிகழ்ந்ததை மேலே உயரத்திலிருந்து பார்த்து விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட பிறகு நான் பொறுப்பில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. அது கிடக்கட்டும். அரசியலுக்கு வந்திருக்கிறார், நான் என்று பேசுகிறார், என்னோடு தான் இப்பொழுது வரையிலும் சொல்லி கொண்டிருக்கிறார் திமுகவுக்கும் எனக்கும் போட்டி என்று. இன்னும் கொஞ்ச நாள் சென்று சொல்லுவார் என்னோடு திமுக போட்டி போடுகிறது என்று. இதுதான் அவருடைய பேச்சாக இருக்கிறது. ஒரே கூட்டம், ஒரு சுழற்சி கூட்டம் போல திரும்ப திரும்ப அவர்கள் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். அவருக்கென்று ஒரு சில இளைஞர்கள் ஆவேசமாக இருக்கிறார்கள், அவர்கள் திரும்ப திரும்ப அங்கே வருகிறார்கள். இவர் என்ன பேசினாலும் 3 வார்த்தைக்கு ஒரு முறை அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். ஒவ்வொரு வாக்கியம் பேசி முடிக்கப்படுகின்ற போதும் அதில் பொருள் இருந்தால் பசு பால் தருகிறது அப்படின்னு இவர் சொன்னா, ஓ என்ன பசு பால் தரும், இதுல என்ன, இதுல கெக்கலி கூட்டுவதற்கு எது பேசினாலும் ரொம்ப முனைப்பாக பேசுகின்ற சமயங்களில் தலைவர்களுக்கு கைதட்டுவது என்பது மக்களுடைய பழக்கம்தான். ஒவ்வொரு 1.5 மணி துளிக்கும் ஒரு முறை ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர் முடிக்கின்ற போது கைதட்டி கொண்டே இருக்கிறார்கள், கூச்சல் எடுக்கிறார்கள், விசில் அடிக்கிறார்கள். என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் தான் தமிழ்நாடு தான் நான் என்று சொல்லுகிறார். என்ன, அதாவது அவர் நார்சிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தன்னைத்தானே காதலித்தார், அது நார்சிசம் என்று சொல்வார்கள். அது ஒரு நோய். தன்னையே வியத்தல், தன்னையே காதலித்தல், தான் எல்லாம் என்று நினைத்தல். கடைசியில் இது எங்கு போய் நிற்கும் என்றால், காலையில் கதிரவன் தோன்றுவதற்கும், மாலையில் வெல்வதற்கும், மழை பொழிவதற்கும் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம், பசுபால் கொடுப்பதற்கு நான் தான் காரணம், பயிர்கள் விளைவதற்கு நான் தான் காரணம் என்று இப்படியே போனால் ஒரு கூட்டம் ஒரு ஊருக்கு போய் ஒரு மாவட்ட தலைநகரில் பேசுகின்ற போது எதிர்கட்சிகள் ஏன் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? வெறும் தீய சக்தி தூய சக்தி எல்லாம் எவ்வளவு செயல்களுக்கு கருத்து தெரிவிக்க அவரால் முடியவில்லை. இப்போதுதான் பழைய பேச்சை பேசி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே உங்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தது, இப்பொழுது என்ன இருக்கிறது? அடித்து வைத்திருக்கிறான் ஒவ்வொருவனும் கொள்ளை. வெளிப்படையாக நடக்கிறது அமலாக்கத்துறை. இப்பொழுது இவர் பேச வேண்டிய பேச்சு அது இல்லை. நான் சொல்லுகிறேன், KN நேரு 1800 கோடி ரூபாய் அடித்தார் என்று அமலாக்கத்துறை கண்டுபிடித்து அதற்கான சான்றுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றன என்று ஆயிரக்கணக்கான பக்கங்களோடு DGPக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. பதிவு செய்ய மறுக்கிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் ஸ்டாலின் ஆட்சி, நேரு அவருடைய மந்திரி, நேரு அதில் அவர்களுக்கு மேலிடத்திற்கு பங்கு கொடுத்திருக்கலாம். இத்தகைய நிலைகளில் வழக்கு அவர் பதிவு செய்ய முடியாது. ஆனால் DGP ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர். இவ்வளவு சான்றுகள் அளிக்கப்படுகின்ற போது அவர் நியாயமாக ஒரு வழக்கை பதிவு செய்துவிட்டு வழக்கு நடக்கட்டும், விசாரணை நடக்கட்டும், அதுவே. அந்த வழக்கே பதிவு செய்யப்படவில்லை. இது நீதிமன்றத்திற்கு போகிறது. இன்பதுரை என்கின்ற அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் வழக்கை பதிய மறுக்கிறார்கள். பிறகு கோர்ட்டு உத்தரவிடுகிறது. நான் கேட்கிறேன், பாஜக அமலாக்கத்துறையையும் ITஐ விங்கையும் வைத்துக்கொண்டு எங்களை பயமுறுத்துகிறது, CBIயை வைத்துக்கொண்டு என்று பேசுகிற ஸ்டாலின் இப்பொழுது உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. உங்களுடைய ஊழலை பற்றிய வழக்குகளை ஏன் அமுக்குகிறீர்கள், அதை பதிவு செய்யுங்கள், பதிவு செய்து நடத்துங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்ன என்றால்,
இப்பொழுது இருக்கிற சட்டங்களால் ஆளுங்கட்சி செய்கின்ற தவற்றுக்கு ஆளுங்கட்சிக்கு கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரியே அந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டிய கட்டம் ஏற்படுமானால் உயர்நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டுக் கொண்டிருக்கலாமே தவிர உயர்நீதிமன்றம் வந்து விசாரிக்க முடியாது. அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற அரசாங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்த வக்கீல் தான் சர்க்கார் வக்கீல். அந்த ஆள் ஒத்துழைக்க மாட்டார், வழக்குகளை அரம்பரமாக திருப்புவார். டிஜிபி இந்த பெரிய சட்டம் ஒழுங்கு துறையில் நாம் இந்த உடுப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஸ்டாலின் மனது வைத்தால் தான் இருக்க முடியும் என்று நினைக்கின்றவரால் எந்த நீதியையும் நிலைநாட்ட முடியாது. ஆகவே விஜய் என்ன பேச வேண்டும் என்றால், இப்பொழுது இருக்கிற குற்றவியல் சட்டத்தின் மூலம் அது ஆளுங்கட்சி கையிலே இருக்கிற காரணத்தினால் ஆளுங்கட்சிக்காரன் செய்கின்ற தவறை நாம் என்றைக்கும் தண்டிக்க முடியாது என்று பேச வேண்டியவர். 50 ஆண்டுகளாக தண்டிக்க முடியவில்லை, இப்பொழுதுதான் முந்தாண்டிடம் எவ்வளவு பணம் இருந்தது, இப்பொழுது எவ்வளவு பணம் இருக்கிறது என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக வழக்குகள் நடக்கின்றன, வெளிப்படையாக கொள்ளைகள் நடக்கின்றன, வெளிப்படையாக சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வளவுக்கும் பிறகு பொன்முடி 3 ஆண்டு தண்டனை பெற்றாரே, அதை நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொரு வழக்கும் 30 ஆண்டுகள் நடக்கிறது. நம்முடைய நீதிமன்றங்கள் அப்படித்தான் செய்ய முடியும். நம்முடைய குற்றவியல் சட்டம் அப்படித்தான் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு கீழே இருக்கிற போலீஸ் தான் அதை விசாரிக்க வேண்டும். அந்த போலீஸ் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இதற்கு உயர் நீதிமன்றம் போய் உத்தரவிட வேண்டும். உயர் நீதிமன்றத்திற்கு போவதற்கு எவ்வளவு காலம், உயர் நீதிமன்றம் உத்தரவிடுவதற்கு எவ்வளவு காலம்? 30 ஆண்டுகளுக்குள் எந்த வழக்கு முடிவடைவதில்லை. 4-3 மனிதர்களை தவிர, சௌட்டாலாவை தவிர, லல்லு பிரசாத்தை தவிர, சசிகலாவை தவிர, ஒரு 5-6 பேரை தவிர வேற யாருமே தண்டிக்கப்பட்டதில்லை. இந்த சட்ட முறையே மாற்றியமைப்பேன் அல்லவா சொல்ல வேண்டும். உனக்கு வசன கருத்தா தானே வசனம் எழுதி தருகிறான், அவனுக்கு என்ன சட்டத்தை பற்றி தெரியும், அரசியல் சாசனத்தை பற்றி தெரியும் என்று கேட்கிறேன் நான். 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை என் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. ஊழலுக்கான சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இது ஒரு அரசாங்கமா? இதை எதவா நீ கேட்க வேண்டும்? ஒரு செந்தில் பாலாஜியை லஞ்சம் வாங்கியதை அவர் ஒப்புக்கொள்ளுகிறார், திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாமல் அவர் உள்ளே வைக்கிறது. உள்ளே ஒரு கிரிமினல் கைதியாக போகின்ற மனிதனை மந்திரியாக பிடிசூட்டுகிறார் நம்முடைய ஸ்டாலின். கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்றால், நான் ஒரு கைதிக்கு பதவி பிரமாணம் சிறையிலே செய்ய மாட்டேன், அரசு மாளிகைகளில் நடக்க வேண்டிய விழாவை சிறையிலே போய் நான் எப்படி வந்து நடத்துவேன் என்று சொன்ன பிறகு, அதற்கு பிறகும் செந்தில் பாலாஜியை அவர் மந்திரியாக நியமிக்கிறார். தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று அவர் சொல்லுகிறார். அது என்னுடைய முன்னுரிமை, என்னுடைய தனி உரிமை. நான் எந்த கைதியையும், எந்த கொலைகாரனையும், எந்த களவாணியையும், எந்த திருடனையும் நான் மந்திரியாக நியமிப்பேன். இந்த நாட்டிலே திருடர்கள் எல்லாம் மந்திரிகளாக சிறைச்சாலைகளை நியமிக்கப்படுவார்கள் என்று அரசியல் சாசனம் எழுதிய அம்பேத்கரோ பட்டேலோ நேருவை நான் நினைக்கவில்லை. ஆகவே இது குறித்து அவருடைய சட்டத்தில் போதுமான கிடிக்கப்பிடிகள் இல்லை. இதையெல்லாம் பேச வேண்டும் விஜய். இந்த அரசியல் குற்றவியல் சட்டமே தப்பாக இருக்கிறது. நம்முடைய நீதிமுறையில எந்த மனிதனையும் உங்களால் தண்டிக்க முடியவில்லை. இதை நீ வந்து என்ன செய்வாய்? ஒன்றும் இல்லாமல் நேற்று பணம் எவ்வளவு இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது? இதை வைத்துக் கொண்டு இப்பொழுதுதான் புதிதாக 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலையை போடவில்லை. விஜிலன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதிமுக கண்டுபிடிக்கவில்லை, மற்றவர்கள் குற்றம் சொல்லவில்லை. விஜிலன்ஸ் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து 10 அடி சாலை, 40 அடி சாலை போட வேண்டும் என்றால் 10 அடி சாலையை திருடி விட்டார்கள். இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் 2 அடி ஜல்லி போட வேண்டும் என்றால் 1 அடிக்கு போட்டு அதில் கொஞ்சம் காசு அடிப்பார்கள். சாலையவே திருடி விட்டான். சாலையே போடாமல் சாலை போட்டதாக பில்லு போய்விட்டது, செக்கு போய்விட்டது, அரசாங்கம் பணம் கொடுத்து விட்டது, சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போடுகிறார், மந்திரிக்கு அது தகவல் போகிறது. எல்லாரும் சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறார்கள். 10 அடி ரோடு 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு. இதை கண்டறிந்து சொன்னது விஜிலன்ஸ். அது வழக்கு பதிவு செய்ய சொல்லுகிற டிஜிபி பதிவு செய்ய மறுக்கிறார். நீ அதிகார வர்க்கம் என்பவன் அவன் ரொம்ப மலத்தை மிதிக்கின்றவனாகவும் அருவருப்பற்றவனாகவும் கேவலமானவனாகவும் போய்விட்டான். அதிகார வர்க்கம், ஆளுங்கட்சி, அதிகார வர்க்கம், பத்திரிகை துறை, விளம்பரத்திற்கு ஆட்படுகின்ற பத்திரிகை துறை, சவச்சவ என்கின்ற சட்டங்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத, எல்லாவற்றுக்கும் கால நீட்டிப்பு. பொன்முடி 30 வருஷம் சென்று தண்டிக்கப்படுவார். பிறகு வழக்கு நிறுத்தி வைக்கப்படும். கனிமொழியும் ஆவண்ணா ராஜாவும் 2Gயில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுவார்கள்.
1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு அந்த வழக்குக்கு போதுமான சாட்சியங்களை மெய்ப்பிக்கவில்லை, தள்ளுவான். பிறகு அடுத்த கோர்ட், ஹைகோர்ட்டில் தாண்டிப்பான், சுப்ரீம் கோர்ட்டில் தாண்டி, எங்கோ 30-40 ஆண்டுகள் அவர்களுடைய ஆயுள் முடிந்து போகிறது. இந்த சட்டங்களால் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த அமைப்பையே மாற்ற வேண்டும், குற்றவியல் சட்டத்தையே மாற்ற வேண்டும், நீதிமுறையே மாற்ற வேண்டும். ஒரு ட்ரம்ப் போட்ட வரி விதிப்பை ஒரு சுப்ரீம் கோர்ட் 11 ஜட்ஜிகள் உட்கார்ந்து 6 மாதத்திற்குள் தீர்ப்பு சொல்லுகிறான். 6 மாதத்திற்குள் ஒரு குடியரசுத் தலைவர் எய்த்து தீர்ப்பு சொல்லுகிறான். நீ செய்த தப்பு என்று சொல்லுகிறான். பார்லிமெண்டினுடைய அதிகாரத்தை நீ எடுத்துக்கொண்டு விட்டாய் என்று சொல்லுகிறான். அவன் எந்த ஒரு வழக்கம் அமெரிக்காவிலே 6 மாதத்திற்குள் கீழே இருந்து மேல் நீதிமன்றம் வரை நடக்கும். இங்கே 30 ஆண்டுகளுக்கு நடக்கிறது. ராவண ராஜா தண்டிக்கப்படுவாரா? அவருடைய ஆயுளுக்குள் கனிமொழி தண்டிக்கப்படுவாரா? அவர்கள் தான் மன்மோகன் சிங்கினுடைய அரசையே கவிழ்த்தவர்கள். நியாயமாக மோடி தான் ராவண ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் தான் இந்த 3 பிறப்புக்கு உங்களுடைய மூஞ்சியிலேயே முடிக்கக்கூடாது, திமுகவினுடைய மூஞ்சியிலேயே எங்களுடைய ஆட்சியையே 75 வருட ஆட்சியை கவிழ்த்து விட்டீர்கள் என்று சொல்ல வேண்டியவர் ராகுல். ராகுல் அவர் பின்னால் ஓடுகிறார், மோடி வேலை வைத்து நிற்கிறார். காலம் தலைகீழாக தொங்குகிறது. ஆகவே இதையெல்லாம் பேசுவதற்குரிய ஆற்றல் இல்லை அவருக்கு. அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்கிறார்களே என்றால் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை தான். வெறும் கட்ட ஓட்டுகளை வைத்துக் கொண்டு இவர்கள் தான் என்னுடைய கொள்கைகள் என்று சொல்வது ஒரு ஆட்சியா, ஒரு முறையா? இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்லுகிறாய் நான் ஆட்சிக்கு வந்த நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலே தான் ஸ்டாலின் இப்பொழுது உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார், நீங்கள் என் பேரை சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக அனுபவியுங்கள். இவர் வந்திருக்காவிட்டால் அவர் கொடுத்திருக்க மாட்டார். இலவசம் கொடுப்பதை தவிர வேறு என்ன திட்டம் ஸ்டாலினுக்கு தெரியும்? இந்த நாட்டினுடைய கட்டுமானத்தை எப்படி பெருக்குவது, மூலதன செலவுகளின் மூலமாக நாட்டை எப்படி முன்னேற்றுவது, அடிமட்ட மக்கள் தாங்களாகவே சம்பாதித்து தங்களுடைய உழைப்பின் மூலம் வாழுகின்ற நிலைமையை நாட்டில் எப்படி ஏற்படுத்துவது என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது இதுதான். கரும்பு கொடுக்குறேன், வெள்ளம் கொடுக்குறேன், வேட்டி கொடுக்குறேன், சீலை கொடுக்குறேன், கோவணம் கொடுக்குறேன். இதுதான் அவருக்கு தெரிந்த அரசியல் முறையை தவிர இதை இவர் சொல்லுகிறார். என் பேரை சொல்லிக்கொண்டு என்னால் தான் உங்களுக்கு கிடைத்தது, இல்லாவிட்டால் 5000 கொடுத்துருக்க மாட்டார். இருக்கிறவனுக்கெல்லாம் 1000 என்று சொல்லி அதை தவிர அந்த ஆளுக்கு ஆட்சி நடத்தவே தெரியவில்லை. எவனாவது ஒரு கிறுக்கன் ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும் இந்த கடனுக்கு. கேட்கிறாயா நீ? 75 ஆண்டுகள் ஆண்டவர்கள் எடப்பாடி காலம் வரையிலும் 5 லட்சம் கோடி கடன் வைத்திருந்தார்கள். நீ உன்னுடைய ஆட்சி காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கு அது 10 லட்சம் கோடியாக இருக்கிறது. உன்னுடைய கடனுக்கு அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற ஒருவன் உனக்கு முதலில் தெரியுமா நீ ஆட்சிக்கு போனால் என்ன செய்ய போகிறாய் என்று? மாதம் 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். வருடத்திற்கு 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். கடனில் 20% திருப்பி செலுத்த வேண்டும். மறுபடியும் கடனை கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டும், வட்டியை கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டும். உன்னால் என்ன ஆட்சி நடத்த முடியும்? 2.5 லட்சம் கோடி தான் உன்னுடைய வரவு செலவு. தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு 2.5 லட்சம் கோடி. அவருக்கு பத்திரப்பதிவு துறையில் வருகிறது, வாகனங்களின் மூலம் வருகிறது, பெட்ரோல் மூலம் வருகிறது, டாஸ்மாக் மூலம் வருகிறது. மத்திய அரசாங்கம் பாதி வரியை பிரித்து கொடுப்பதில் 41% வரி உனக்கு பிரித்து கொடுக்கப்படுவதிலே வருகிறது. சும்மா அவன் தரவில்லை என்றால் நீ என்ன இங்கே செய்ய? எது சட்டமோ 41% வரி உனக்கு பிரித்து வருகிறது. அதற்கு மேல் விஸ்வகர்மா திட்டத்தை நீ வேண்டாம் என்று சொன்னாய், வந்த பணத்தை திருப்பி அனுப்பினாய். பிறகு நீ அதே திட்டத்தை வேறொரு பேர் வைத்து அந்த 21 ஜாதி நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று நீ அந்த பணத்தை உங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் கொடுத்தாய். ஏன் வெளியே சொல்வதில்லை? உனக்கு உன்னுடைய மக்களுக்கு 21 சமூகத்தினருக்கு, உழைக்கும் மக்களுக்கு, கையால் உழைக்கும் மக்களுக்கு அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடனும் மானியமும் மத்திய அரசாங்கம் கொடுத்ததே வேண்டாம் என்று ஏன் சொன்னாய்? ஜாதியின் பேரால் அரசியல் நடத்துகிறார்கள், மதத்தின் பேரால் நடத்துகிறான், ஜாதியின் பேரால் நடத்துகிறான். நீ ஜாதி அட்டவணை தான் எடுக்க சொல்லுகிறாய். யார் யார் என்ன ஜாதி என்று எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிறாய். உன்னுடைய எல்லாமே ஜாதி வழியாகத்தான் ஆட்சியே நடக்கிறது. அப்புறம் என்ன புதிதாக அவன் ஜாதிக்கு கொடுத்து விட்டான்? இதற்கு நீ கொடுத்தாய். ஏனென்றால் அந்த 21 ஜாதியும் மோடிக்கு ஓட்டு போட்டு விடுவானோ என்ற பயத்திலே நீ கொடுத்தாய். அந்த பணம் போய்விட்டது உனக்கு. அதை பற்றி நீ பேச மாட்டாய். கல்வி திட்டத்தை ஏன்
கல்வி திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய கல்வி திட்டத்தை மும்மொழி திட்டத்தை கொண்டு வர. மும்மொழி தெலுங்கு படி, மலையாளம் படி, அவர் ஹிந்தி படிக்க சொல்லவில்லையே. ஒரு திராவிட மொழியை கற்றுக்கொண்டால் உனக்கு என்ன குடிமொழி போய்விட்டது, அதில் தேரா ஆட்கால் கெட்டு போய்விட்டது. ஆக்ஸ்போர்ட் கல்வி நிறுவனத்தின் தரத்திற்கு ஒரு கல்வி நிறுவனத்தை நான் கட்டி வைக்கிறேன், ஆசிரியர்களை நியமிக்கிறேன், பெரிய சம்பளம், தேசிய அளவில் உள்ள சம்பளம் கொடுக்கிறேன், எந்த காசும் அவர்களை வாங்க வேண்டாம், இலவசமாக உன்னுடைய ஏழை மக்களை பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க செய்ய சொன்னால் உனக்கு என்ன குண்டியில குத்துகிறது என்று கேட்கிறேன். நான் நீ என்ன ஆட்சியாளர் என்று கேட்கிறேன், நீ ஒரு முதலமைச்சரா என்று கேட்கிறேன், உனக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன். அந்த கல்வி நிறுவனம் இங்கே வந்தால் இந்தி வந்து விடும் என்று சொல்லுகிறார். அவன் இந்தி படிக்க வேண்டாம், தெலுங்கு படி, மலையாளம் படி, ஒரிசா படி, அஸ்ஸாம் படி என்று சொல்லிவிட்டார். அது உங்கள் விருப்பம். திராவிட மொழிகளில் ஒன்றே கற்பதை வழக்கமாக ஆக்கி கொண்டு அவர்களை நம்மோடு இணக்கப்படுத்தி கொண்டு போவதற்கு உனக்கு தெரியவில்லை. இதையெல்லாம் கேட்பதற்கு விஜய்க்கு தெரியவில்லையே. 1300 கோடி ரூபாய் அந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை எனக்கு அந்த திட்டத்தை நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால், விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்குரிய பணம் உனக்கு தரப்படவில்லை, ஏன் அதை தரவில்லை என்று நீ சொல்வதில்லை? இந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்குரிய பணம் உனக்கு வரவில்லை, இதை மட்டும் ஏன் இந்தியின் பேரால் பேசுகிறாய்? ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட பணம் ரயில்வேக்கு தான் வரும், விவசாயிக்கு ஒதுக்கப்பட்ட பணம் விவசாயிக்கு தான் வரும். யாரும் எதையும் மாற்றி கொடுக்க முடியாது. உனக்கு அரசியல் சாசனத்தினுடைய முறைகள் தெரியாதா என்று கேட்கிறேன். நீ பேசுகிறாய். இதையெல்லாம் பேசுவதை விட்டு ஒரு முரட்டு மாடு, மஞ்ச உரட்டு மாடு வந்ததாம், எல்லாரையும் குத்தி கீழே தள்ளி விட்டதாம், ரத்தம் வடிந்ததாம், அவர்களெல்லாம் ஆழ்ந்து போய் கிடந்தார்களாம் சாக மாட்டாமல். ஒரு பையன் வந்தானாம், அந்த மாட்டுக்கு முன்னால் நின்றானாம், கொஞ்சம் புல்லை பிடுங்கி காட்டினானாம், குதித்த மாடு நின்று விட்டதாம், அமைதியாக நின்று அந்த புல்லை தின்று விட்டு போய்விட்டதான். இப்பொழுது நீ சொன்ன கதை எதற்காக சொன்னா, எதை பொருத்துவதற்காக சொன்னா நான் கேட்கிறேன். இந்த மாடு என்பது ஸ்டாலின் என்று வைத்துக் கொள்வோம், மஞ்சவரட்டு மாடு, அது பலரையும் குத்தி விட்டது, என் ஒருவனால் தான் நடக்க முடியும் என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால், அப்புறம் புல்லை எப்படி கொடுத்து மடக்கினாய்? நீயும் அது கொம்போடு மல்லு கட்டி தானே அதை அடக்க வேண்டும். அதுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுத்து பசியில வெறி ஆயிடுச்சு. இது பசியில வெறி ஆயிடுச்சான். மத்தியில பசியில அதான் நான் என்ன சொல்றேன், மஞ்சவரட்டு மாடு பசியில வெறியானாலும் மஞ்சவரட்டு மாடை பிடித்து அடக்குவதுதான் வீரமே தவிர, அதுக்கு புல்லு கொடுக்கறது, எள்ளு புண்ணாக்கு கொடுக்கறது, கடலை புண்ணாக்கு கொடுக்கறது, அப்புறம் அந்த மாடு கட்டுப்பட்டு விட்டது என்று சொல்வதெல்லாம் என்ன பொருள் என்று கேட்கிறேன் நான். இது யார் அந்த மாடு? விவரமாக சொல்ல வேண்டும், ஓமையை யாரோடு பொருத்தி காட்ட வேண்டும். இவர் இப்பொழுது கட்டுக்கடங்காமல் போகின்ற ஸ்டாலினுடைய ஆட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்தேன் என்பது மஞ்சவரட்டு மாட்டை அடைக்கிறதுடைய அடையாளம் என்றால், புல்லை யாருக்கு கொடுத்தாய்? இந்த சலுகையை எதற்கு செய்தாய்? அது என்ன பசியினால் அடைகிறது? அது திமிரினால் அடைகிறது. அது ஒழிக்கப்பட வேண்டிய காளை அது. இது எதுக்கு மாட்டோடு ஒப்பிடுகிறாய்? ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் புரியவில்லை என்று சொன்னால் எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி உடனே விசில். என்ன தெரியவில்லை என்று சொன்னாலும் விசில் அடிக்கிறான், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னாலும் விசில் அடிக்கிறான். இப்படி ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு இவர்களுக்கு அறிவூட்டுவதற்கு பதிலாக, மக்களுக்கு அறிவூட்டுவதற்காகத்தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். மக்கள் அன்றாட பிரச்சனைகளில் தவிக்கிறவர்கள், அவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை வேலைக்கு சென்று விட்டேன். நான் திருப்பூரில் ஒரு இதில் பார்த்தேன், காலையில் 7 மணிக்கு பேருந்தில் ஏறுகிறார்கள். அந்த நிட்டிங் ஃபேக்ட்ரிக்கு ஜட்டி அந்த இதெல்லாம் தைக்கிறார்கள், பனியெல்லாம், அந்த ஃபேக்ட்ரிக்கு 1 மணி நேரம் பயணம் செய்து இவர்கள் வருகிறார்கள். 9-10 மணிக்கு வந்த பிறகு இவர்கள் வேலை செய்ய தொடங்குகிறார்கள். 5 மணி 6 மணிக்கு புறப்படுகிறார்கள். 1 மணி நேரம் பயணம் செய்கிறார்கள். வீட்டுக்கு போய் 7-8 மணிக்கு செய்கிறார்கள். படுப்பதற்குத்தான் வீட்டுக்கு செல்கிறார்களே தவிர மிஷினில் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். குனிந்த தலை நிமிர்வதில்லை. அவர்களுக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் தான் சம்பளம். ஒரு மாதம் ஒன்றுக்கு 9,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். என்ன சிந்தனை இருக்க முடியும்? ஒரு உணர்வு காரணமாக பிள்ளைகள் பெறுகிறார்கள், அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு போராடுகிறார்கள். இந்த வாழ்க்கை முறை இவர்களுக்கு அரசியலில் இவர்கள் கையில அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஓட்டு அதிகாரம். இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று எடுத்து சொல்வதற்காகத்தான் அரசியல்வாதிகள் வந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அடுத்த ஆட்சிகள் நடத்தவே முடியாத அளவுக்கு ஸ்டாலின் இந்த ஆட்சியை நாசமாக்கி வைத்திருக்கிறார். அந்த 5 லட்சம் கோடியில் கடன் கட்டுவதற்கு 20% திரும்ப திரும்ப கட்ட வேண்டுமே, அதுக்கு கடன் வாங்குவதா? 80,000 கோடி ஐயா வட்டி கட்ட வேண்டும். உனக்கு வருமானம் 2.5 லட்சம் கோடி ரூபாய், அதில் 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும், 20% கடனுக்கு திருப்பி கட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த திட்டத்தை உன்னால் நிறைவேற்ற முடியும்?
நாட்டையே நாசமாக்கி கெடுத்து வைத்திருக்காய். ஒவ்வொருத்தருக்கும் ஜட்டி கொடுக்கிறேன், கோவணம் கொடுக்கிறேன், முண்டாசு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இதை தவிர உன்னுடைய ஆட்சியில எதுவும் உனக்கு செய்ய தெரியவில்லை, உனக்கு ஆள தெரியவில்லை. மிஸ்மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது, நீ லஞ்சத்தின் மூலப்பிதா. சுரண்டல் சுரண்டல் சுரண்டல். 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி சாலையை சுரண்டிய மகா அயோக்கியர்கள் நீங்கள். 38,000 கோடி ஆற்று மணலை சுரண்டியதாக விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்தது. 4,000 கோடி வரவு வைக்கிறான். 34,000 கோடி 5 கலெக்டர்களும் நீதிமன்றத்தில் கைகட்டி கொண்டு நிற்கிறார்கள். அவர்களே எடுத்துக்கொண்டார்களா, உனக்கும் கொடுத்தார்களா? கேள்விகளை வெளிப்படையாக கேட்காமல், முந்தா நாள் உனக்கு எவ்வளவு பணம் இருந்தது, சும்மா வீதியில தெரிந்தா இப்பொழுது எப்படி உனக்கு 5 வீடு வந்தது என்று கேட்பான். நான் சொல்லுகிறேன், நீ அமுலாக்கத்துறை விண்வெளியின் மூலம் கண்டுபிடித்து 5 கலெக்டரை ரோட்ல நிறுத்தி இருக்கிறது, கோர்ட்ல நிறுத்தி இருக்கிறது. 34,000 கோடி இருந்தால் 3,000 கோடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கலாம். ஒரு 1000 கொடுப்பதற்கு 11,000 கோடி செலவாகிறது. 3,000 கொடுப்பதற்கு 33,000 கோடி செலவாகும். நீ ஆற்று மணலை சுரண்டாமல் இருந்தால் மாதம் 1,000 ரூபாய் பெண்ணுக்கு கொடுக்காமல் 3,000 ரூபாய் கொடுக்க முடியும். கேட்பதற்கு உனக்கு தெரியவில்லை, நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, திருப்பரங்குன்றம் மலையில ஏன் தீபம் ஏற்றவில்லை என்று கேட்பதற்கு உனக்கு தெரியவில்லை. நீ ஆட்சியில இருந்தால், ஸ்டாலின் ஆட்சியில இருந்தார், ஊரடங்கு சட்டம் போட்டார். ஒரு தெரு நாய் கூட அந்த தெருவில் தெரியவில்லை. 4 பேரும் 400 பேரும் கலகம் செய்தால்தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். ஸ்டாலின் எதற்கு போட்டார்? முஸ்லிம்களை. ஆகா பத்தியா, உன்னை விட நான் தான் உனக்கு விசுவாசம். நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போறதுக்கெல்லாம் நாங்க வரலன்றாரு விஜய். இது நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போறதுக்கெல்லாம் நாங்க வரல சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, நாங்க சில நேரத்துல அமைதியா இருப்போம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? நான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் மலையேற்றுவது நியாயம் என்று நினைக்கின்றவர்களுக்கெல்லாம் இவர் சொல்லுகின்ற பதில் இது. முருகனுக்குரியதுதானே மலை, அவனுக்குரியதுதானே தீபம். சில காலம் அது விட்டு போயிருந்தால், அங்கே ஒரு தர்கா உண்டாகிவிட்டால் அந்த தர்காவுக்கு சேதம் இல்லாமல், அந்த தர்கா கட்டப்பட்டிருப்பதே முருகன் கோயிலுக்கு மலையினுடைய கல்தூண்களின் மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது தர்கா. அதை படம் பிடித்து காட்டினார்கள். அதில் மண்டபம் இருந்திருக்கிறது. அந்த மண்டபத்தில் இருந்த தூண்களை அப்படியே வைத்துக்கொண்டு ஒரு தர்காவை உருவாக்கியிருக்கிறார். நான் அதெல்லாம் தப்பு என்று சொல்லவில்லை. இவர்களுடையதை அவர்கள் பயன்படுத்தட்டும், அவர்களுடையதை இவர்கள் பயன்படுத்தட்டும். எந்த காரணம் கொண்டும், மதத்தின் காரணமாகவும் ஜாதியின் காரணமாகவும் ஒரு மனிதன் துன்புறுத்தப்படக்கூடாது. அவனுடைய நம்பிக்கைகள் சிதைக்கும்படி நாம் எதுவும் செய்யக்கூடாது. அதை செய்வது அரசினுடைய கடமை. ஆகவே சிறுபான்மையான முஸ்லிம்களை நாம் பாதுகாப்போம். அதே சமயத்தில் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்குரியது. வீடுகளிலெல்லாம் நாம் 300 விளக்கு சட்டி வைத்து கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றுகிறோம், வீடுகளில் ஏற்றுகிறோம். முருகன் மலையில ஏற்ற வேண்டாம், முருகனை சொல்லித்தான் வீடுகளில் ஏற்றுகிறோம். முருகன் இதை உனக்கு சொல்ல தெரியவில்லை. நாங்கள் எண்ணெய் ஊற்றுவதற்கு போக மாட்டோம், இதற்கு எங்களுடைய உரிமை அது. அந்த உரிமையை பெற்று தராவிட்டால் நீ எதற்கு ஆட்சிக்கு வருகிறாய் என்று கேட்கிறேன் நான். ஒரு நீதிபதி அதை பெற்று தருகிறார். அவர் பெற்று தந்ததினால் இந்த திமுக அயோக்கியர்கள் இதற்கு இம்பீச்மெண்ட் கொண்டு போகிறார்கள். இந்த ராகுல் காந்திக்கு புத்தியிலே இவர் இம்பீச்மெண்ட் கொண்டு போவதற்கு அவர் கையெழுத்து போடுகிறார். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்ன காரணத்தினால் அவர் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆட்சி சொல்லுமே, ஆனால் அது ஆட்சியே இல்லை. ஒவ்வொரு தரமும் உனக்கு எதிராக தீர்ப்பு வருகின்ற போதெல்லாம் நீ இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாயா? லஞ்சம் வாங்கினால் கொண்டு வா. ஒரு நீதிபதி கட்டுக்கட்டாக நோட்டு வைத்திருந்தால் அவர் மீது இம்பீச்மெண்ட், பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். நியாயம். இப்படி ஒரு கட்சியோடு கட்சி சேர்ந்து கொண்டு எது நியாயம் என்றே இந்த ராகுலுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு நீதிபதியின் மீது எதற்காக நீ பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும்? அவர் என்ன கொள்ளையடித்தாரா, தப்பு செய்தாரா? அவர் சொல்லுகிறார், அவர்கள் சர்ச்சிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். முருகனுடைய மலையிலே தானே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் வீடுகளில் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், மலையில ஏற்ற வேண்டாமா என்று கேட்கிறேன். நான் உனக்கு அது தெரியாவிட்டால் தெரிந்தவனிடம் கேட்டு பேச வேண்டுமா இல்லையா? நாங்கள் இப்ப நீ சொன்னதை நான் கவனிக்கவில்லை. இந்த தீய வைத்து என்ன அண்ணா சொன்ன மதசார்பற்ற சமூக நீதி தன்மைதான் தாவேகாவின் நிலைப்பாடு. சில பிரச்சனைகளில் எரியெழுற நெருப்புகளில் எண்ணெயை ஊற்றுகிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. சில பிரச்சனைகளில் அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருந்தாலே போதும். இவரும் அமைதியா இருக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார்? இவரும் ஒரு பொது வாழ்க்கையில் உள்ளவர் தானே. அதற்கிட்டான் உரிமை கொடுக்க வேண்டும் என்று போராடுவது என்பது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதா? அவருக்கு ஏதாவது தெரியுமா? இந்த எழுதி கொடுக்குறவன் முட்டா, நான் சொல்லுவேன் அறிவு உள்ளவனை நல்ல சம்பளம் கொடுத்து வைத்துக் கொள்வதா? சில பிரச்சனைகளில் அரசியல் தலைவர்கள் அமைதியா இருந்தா போதும். எந்த சில பிரச்சனையும் சொல்லணும். திருப்பரங்குன்றத்திற்கு தீபம் ஏற்றுகிற பிரச்சனைகளா? நான் சொல்லுகிறேன், எது
கிறிஸ்தவர்களுக்கு உரியதோ, எது முஸ்லிம்களுக்கு உரியதோ, எது இவர்கள் அல்லாத மதத்தினருக்கு, தமிழ் சமயத்தினருக்கு உரியதோ அதெல்லாம் அவர்கள் இயற்கையாக கடைபிடிப்பதற்கு தடைகள் வருகின்ற போது அதை பற்றி பேசுகிறோம். நான் இந்துத்துவக்காரனும் இல்லை, நான் சங்கியும் இல்லை. ஆனால் மலை என்பது முருகனுக்குரியது, தீபம் என்பது அவனுக்காக ஏற்பட்டது. ஆகவே வீடுகளிலெல்லாம் ஏற்றுகின்ற போது ஏன் மலையில ஏற்றவில்லை என்ற கேள்விக்கு நீங்களெல்லாம் அமைதியாக இருந்தால் போதும் என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்கிறோம். அவனுக்கு பிரச்சனைகளே புரியவில்லை. பெருவாரியான மக்களுக்கு அவர்களுடைய உண்மையான உரிமைகளின் மீது உனக்கு கருத்து சொல்ல முடியவில்லை என்றால் நீ ஏன் அரசியலுக்கு வருகிறாய் என்று கேட்கிறேன். நீ ஆட்சியில உட்கார்ந்தால் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை இப்படித்தானே கையாளுவாய், அமைதியாக தான். யூ வில் பி a silent spectator. எப்படி இந்த மக்களுடைய உரிமையை பாதுகாத்து கொடுப்பாய்? நான் சொல்கிறேன், நாகூர் ஆண்ட உரிமையை நாகூர் ஆண்டவருக்கு பாதுகாத்து கொடு, வேளாங்கண்ணி உரிமையை வேளாங்கண்ணிக்கு பாதுகாத்து கொடு, முருகன் உரிமையை முருகனுக்கு பாதுகாத்து கொடு. அந்த நடுநிலையோடு இருந்து கொண்டு நீ அரசியல் ஆட்சியில் இருக்க வேண்டுமே தவிர, நீ ஆட்சியில் இருந்தால் இதுக்கு என்ன செய்வாய்? வாயை மூடிக்கொண்டிருந்தாயே. இந்த ஸ்டாலினுக்கு தான் அறிவில்லை. இந்த 8% முஸ்லிம்களுக்கு உன்னை விட நான் தான் உங்களுக்கு விசுவாசி என்று சொன்னால்தான் அவன் ஓட்டு போடுவான் என்று அஞ்சுகிறார். அதனால் இந்துக்களுடைய ஓட்டு பிரிந்து போய்விடும், அவருடைய ஓட்டு கன்சாலிடேட்டடாக விடும். ஆகவே நாம் இதை ஊரடங்கு சட்டம் போட்டால் நமக்கு மேலே அவர் ரொம்ப வேகமாக இருக்கிறார் ஸ்டாலின் என்று ஓட்டு போடுவார்கள் என்று அவர் நினைக்கிறார். இதுல என்ன நியாயம் என்று நீ பேச வேண்டுமா இல்லையா? எது தப்பு என்றால் தர்காவை இடித்து விட்டு தீபத்தை ஏற்ற சொல்லவில்லை, தர்காவை பாதுகாப்போம், தீபத்தையும் ஏற்றுவோம். அது என்ன தப்பு? இதை பேச ஒரு அரசியல்வாதிக்கு தெரியவில்லை என்றால் 88% மக்கள் இவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். சரி, விஜய் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஆட்சிக்கு வந்ததும் நான் கிராமமா எல்லா கிராமமும் வந்து உங்களை பாக்குறேன். அது சரி, இவர் பார்த்ததுனால என்ன தேவன் மண் உலகுக்கு இறங்கி விடுகிறானா? இவர் பார்த்தாருன்னா பார்க்காவிட்டாருன்னா இல்லைங்கய்யா, இதெல்லாம் வெட்டி பேச்சு, இதெல்லாம் சும்மா. நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், சாப்பிடுகிறேன், பார்க்கிறேன், உங்களை இதெல்லாம் நீ பாரு, பார்க்காம போ. கட்டுப்பாடு போடுறாங்களா? ஃப்ரீயா வர முடியலையா ஆட்சிக்கு? அவர் ஆட்சியில ஃப்ரீயா வருவார். கட்டுப்பாடு நீ எங்கும் போவதற்கு உனக்கு கட்டுப்பாடு இல்லை. இதுவரை நீ திரைப்படத்தில் நடித்தாய என்ன கட்டுப்பாடு இருந்தது? நீ கூட்டம் கூட்டுகிறாய், மனிதர்கள் சாகிறார்கள், ஒழுங்காக முறையாக வரையறையோடு உன்னால் அதை செய்ய முடியவில்லை. 2வது கூட்டத்திலும் ஒரு பீகார்காரன் செத்து போய்விட்டான். என்னமோ ஒரு கோயிலுக்கு இந்த நேர்த்திக்கடன் ஆடு மாடுகளை விடுவது போல மனிதர்கள் செத்து உன்னுடைய கூட்டங்கள் நடக்க வேண்டாம் என்பதனால் கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. இல்லை என்றால் கூட்டத்திற்கு வா வா என்று கூவி அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. நீ ஒரே கூட்டத்தை ஒரு பொருளும் அறியாத கூட்டத்தை ஊ என்று கத்துகிற கூட்டத்தை நீ என்ன சொன்னாலும் கத்துக்கிறாரு. நான் முதலிலே சொன்னது போல பசு பால் கறக்கிறது என்று சொன்னால் கத்துவார்கள். ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்து சொல்லிவிட்டார், பசு பால் கறக்கிறது என்று. இது என்ன? இப்படி ஒரு கூட்டத்தை நான் வைத்திருப்பது அந்த மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா? அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டாமா? அமைதியாக இருங்கள், கருத்துக்களை கேளுங்கள். இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு வழக்குகளை எல்லாம் உயர்நீதிமன்றம் உள்ளே நுழைந்து பதிய சொல்லுகிறது. அந்த ஆட்சி அவர்களுடைய மந்திரிகளின் மீது எவ்வளவு குற்றம் செய்தாலும் பாதுகாக்க நினைக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு உயர்நீதிமன்றம் இதை செய்ய முடியும்? நேருவின் மீது வழக்கு பதிவு செய் என்று சொல்வதற்கு உயர்நீதிமன்றம் வர வேண்டும். ஆனால் விடிந்தால் எழுந்தால் நம்முடைய ஸ்டாலின் சொல்லுகிறார், அமலாக்கத்துறையை எங்கள் மீது ஏவுகிறார்கள், ஐடியை ஏவுகிறார்கள், சிபிஐயை ஏவுகிறார்கள். இப்பொழுது ஏவி இருப்பது உயர்நீதிமன்றம். ஏன் ஏவ வேண்டிய கட்டாயம் வந்தது? நீ ஒரு திருடன் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார். ஆகவே உயர்நீதிமன்றம் உள்ளே வருகிறது. இதற்கே உயர்நீதிமன்றம் உள்ளே வந்தால் வழக்கு எந்த காலத்தில் நடந்து எந்த காலத்தில் முடியும்? நீ இந்த சிஸ்டம் இஸ் ராங் என்று உனக்கு தெரிகிறதா? இதையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறாயா? சும்மா விசில் அடித்து விட்டே போய் கொண்டிருந்தால் என்ன பொருள் என்று கேட்கிறேன் நான். உன்னுடைய வருகை சீமானுடைய வருகையும் உன்னுடைய வருகையும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரத்தை தரைமட்டத்திற்கு கொண்டு போய்விட்டது என்று நான் சொல்லுகிறேன். எப்படிதான் போகும்னு நினைக்கிறீங்க தேர்தல் களத்தை நோக்கி? எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் சீமான் 8% வாக்கு வாங்கிய போது நான் அதிர்ந்து போனேன். எப்படி இவ்வளவு ஏருக்கு மாறாக அவர் எதையாக இருந்தால் ஏனி என்றால் நோனி என்பதை இப்படித்தான் பேசக்கூடிய ஆள் அவர். அவருக்கு போய் ஓட்டு விழுகிறது என்றால் ஒரு 15% வாக்குகள் இந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் போட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் விஜயகாந்துக்கு ஒரு கட்டத்தில் போட்டார்கள். பிறகு அந்த வாக்குகளுக்கு வேற ஆள் கிடைக்கவில்லை, சீமானுக்கு போட்டார்கள். இப்பொழுது விஜய் வருகிறார், விஜய்க்கு போடுவார்கள். இதுதான் வாங்க போகின்ற வாக்குகளினுடைய தன்மை.
இதற்கு ஒரு கூட்டத்துல போய் நான் ஆட்சிக்கு வந்துருவாரா தனியாவே? ஆட்சிக்கு எங்கிட்டு வருவது? ஒவ்வொருத்தனும் இவர் பேரை சொல்லி சொல்லி அங்க இடங்களை கூட கேட்கிறானே தவிர ஒருத்தனாவது இவரோட வர்றது மாதிரி இல்லையே. இவர் சொல்லிட்டாரு, நான் 100 பவுனுக்கு நகை ஓடுவேன், அப்புறம் உனக்கு மாளிகை கட்டி தருவேன், 3 அடுக்கு மாளிகை கட்டி தருவேன், சௌகரியமாக இருக்கலாம், ஆள் படை ஏவருக்கு எல்லாரும் இருப்பார்கள், நீ என்னிடம் வா என்று இவர் கூப்பிடாத ஆளே கிடையாது. ஒருத்தையும் வரமாட்டேன். இந்த பாருங்க, அவர் எனக்கு 3 அடுக்கு மாளிகை கட்டி தரேங்கிறார், 100 பவுன் போடுறேங்கிறார், என்ன சொல்றேன்? சரி, நான் அவருக்கு 25 பவுன் போடுறேன், அங்கே செட்டில் ஆயிடுறேன். ஏன்னா இங்க இந்த ஆட்சியை பெற்ற ஆட்சியில் பங்கு பெறுவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இவர் கரை சேருவாரா என்று தெரியவில்லையே, இருக்கிற எம்எல்ஏ பதவி போய்விடுவேன் என்று நினைக்கிறான். நான் சொல்றது புரிகிறதா? எம்எல்ஏ ஆனால் மந்திரியாவது, அப்புறம் இவருடைய படகே கரை சேராது என்றால் எப்படி அதில் ஏறி கொண்டு போகின்றவனும் கவலை வேண்டியதானே. அதனால எல்லாரும் நினைக்கிறான் எம்எல்ஏ பதவியாவது உறுதியாக இருக்கும் என்று தான் அங்கேயே இருக்கிறான். நான் பதவியில் பங்கு தர மாட்டேன், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் என்று சொன்னாலும் 4 சீட்டு 2 சீட்டு கூடுதலாக வாங்குவதற்கு தவிக்கிறானே தவிர ஒருவனும் இவரை சொல்லி இந்த பாருங்க, அவர் 100 பவுன் போடுறேங்கிறார், அங்க போயிடுவா, சரி இரு இப்ப என்ன வேணுங்கிற, அவனுக்கு என்னையா 20 பவுன் நீ தந்தியன்னா என்னையா பண்றது, சரி 25 பவுன் வச்சுக்க. அடே 100 பவுனுக்கு ஏன் 25 பவுனுக்கு ஒப்புக்கொள்ற? இது 100 பவுன் வரப்போறது இல்லை. ஆட்சிக்கு வந்துதானே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சிக்கு வந்தால் தானே இவன் வருவா என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனாலே பணமும் கிடைக்குது. பாருங்க நம்ம அந்த விஜயகாந்த் சம்சாரம், துண்டை இங்கேயும் போடுறாங்க அங்கேயும் போடுறாங்க. என்ன அரசியல்?